சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக தான் நாம் வாசிக்க கேட்ட 6ஆம் வசனம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த நாளின் செய்தி என்ன என்பதை சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக முதலாவது சொல்லிவிட்டு பின்பு அதை வேத வசனங்கள் மூலமாக எலாபரேட் பண்ணி காண்பிக்க தேவாவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஐஸ்வர்யவான்களுக்கு வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பதுதான் இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. அப்ப ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பலாம், தேவனுக்கு ஐஸ்வர்யவான்களை பிடிக்காதா? அதனாலதான் அவருடைய நியாய தீர்ப்பை ஐஸ்வர்யவான்கள் மேல் கடந்து வர பண்ணுகிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்பக்கூடியதாக இருக்கும். அதற்கான பதில் என்னவென்றால், அப்படி தேவன் ஐஸ்வர்யவான்களை வெறுக்கிறவர் அல்ல. ஆனால் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், தேவன் விரும்புகிற ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறவர்கள் அல்ல. எப்படி நாம் காட்லி ஜூஸ், நல்ல தேவ பக்திக்குரிய யூதர்கள் என்று சொல்கிறோமோ, தேவ பயத்தோடு வாழ்கிற யூதர்கள் என்று சொல்கிறோமோ, அதுபோல இன்னொரு பகுதியிலே அன்காட்லி ஜூஸ் என்று சொல்லப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். உண்மையற்ற தேவ பக்தி இல்லாத, தேவ பயம் இல்லாத யூதர்களும் இருக்கிறார்கள். எப்படி புறஜாதிகள் என்று சொல்லும் போது நல்ல தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பயந்த, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற புறஜாதிகள் இருக்கிறார்களோ, அதுபோல யாரும் இருக்கிறாங்க புறஜாதிகள்ல. தேவனை பற்றி அறியாத, தேவ பக்தி இல்லாத, தேவனுக்கு பயப்படாத, தேவன் விரும்புகிற விதத்தில் வாழாத யாரும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்கிறாங்க. இத உங்க கண்ணோட்டத்துல இன்னைக்கு வேதத்தை தியானிக்கும் போது வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி நல்ல யூதர்களை தேவன் புறக்கணிப்பதில்லையோ, அதுபோல நல்ல புறஜாதிகளையும் தேவன் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஆகவே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, எல்லா யூதர்களும் நல்லவங்கன்னு எடுத்துக்காதீங்க, எல்லா புறஜாதிகளும் கெட்டவங்கன்னு எடுத்துக்காதீங்க. தேவனுடையவர்களாக இருக்கிற யூதர்களும் இருக்கிறார்கள், தேவனுடையவர்களாக இருக்கிற புறஜாதிகளும் இருக்கிறார்கள். அதுபோல தேவனுடையவர்கள் அல்லாத எழுத்தின்படியான யூதர்களும் இருக்கிறார்கள், தேவனுடையவர்கள் அல்லாத புறஜாதிகளும் இருக்கிறார்கள். இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேவனுடையவர்கள் அல்லாத யூதர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடையவர்கள் அல்லாத புறஜாதிகளாய் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒரு விதத்துல கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நாளுக்கு முன்பாக காணப்படுகிற கடைசி நாட்களுக்குள்ளாக தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதுபோல தேவனுடையவர்களாக இருக்கிற யூதர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடையவர்களாக இருக்கக்கூடிய புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவங்களும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக வரக்கூடிய கடைசி நாட்களுக்குள்ளாக தான் அவங்களும் இருக்கிறாங்க.
ஆகவே தேவனுடையவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் சரி, தேவனுடையவர்களாக இருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கடைசி நாட்களிலே தான் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லாருமே ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக காணப்படுகிறார்கள் என்கிற ஒரு எச்சரிப்பை யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார். அந்த நியாய தீர்ப்பு தேவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பாக வரப்போகிறது என்பதை குறிப்பிடுகிறார். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், தேவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு கடைசி நாட்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பாக வரும் என்றால் ஏன் அப்படி வருகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் நீதிமான்களுக்கு, தேவனுடையவர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு என்ன வருகிறது? அந்த ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. அப்ப இன்னைக்குரிய செய்தியில நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, தேவனுடையவர்கள் அல்லாதவர்கள் தேவனுடையவர்களாக இருந்த நீதிமான்களுக்கு எப்படிப்பட்ட அநீதியான காரியங்களை எல்லாம் செய்தார்கள், அதையெல்லாம் எப்படி கர்த்தர் கவனித்து வந்தார். ஆகவே கடைசி நாட்களிலே தேவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு தேவன் நீதியை சரி கட்டும் வண்ணமாக எப்படி ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்பதை தான் இந்த நாளிலே நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க முதல் வசனத்திற்கு வாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். இந்த ஐஸ்வர்யவான்கள் யார் என்று நாம் கான்டெக்ஸ்ட் படி பார்க்க வேண்டும் என்றால், அதாவது இது எந்த அடிப்படையில எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் 6ஆம் வசனத்துக்கு நீங்க படிக்கணும். 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அப்ப இந்த ஐஸ்வர்யவான்கள் யார் என்றால், தேவனுடையவர்களாக இராமல் வாழ்ந்தவர்கள், நீதிமான்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அநீதி செய்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை மனதிலே யாக்கோபு அப்போஸ்தலன் கொண்டுதான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடையவர்கள் அல்லாத ஐஸ்வர்யவான்களே, நீதிமான்களுக்கு அநீதி செய்தவர்களே, நீதிமான்களை உபத்திரவப்படுத்தினவர்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். எப்ப வரப்போகுது அந்த நிர்பந்தங்கள்? கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக இருக்கிற கடைசி காலம் இருக்கிறதே, கடைசி நாட்கள், அதுல வருகிற நிர்பந்தங்களின் நிமித்தம் என்ன செய்யுங்க? அலறி அழுங்கள். அப்ப அதுக்கு காரணங்கள், அந்த நிர்பந்தமான காரியங்கள் அவர்கள் மேல் வருவதற்கு உரிய காரணங்களை தான் நாம் அடுத்த வசனங்களிலே படிக்க இருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் எந்த ஒரு தோரணையில அந்த அதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி கண்டித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்போடு இந்த அதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்ல. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எப்படி கண்டித்து எழுதினார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும் என்ன இல்லை? முடிவில்லை. அப்ப இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டின் கால தீர்க்கதரிசி எல்லாம் குறிப்பிட்ட வாக்கியமாய் இருக்கிறது. அப்படி குறிப்பிட்டு விட்டு ஒரு கண்டிப்பை உணர்த்தக்கூடியவர்களாக அந்த தீர்க்கதரிசி காணப்பட்டார். அந்த ஒரு தோரணையில யாக்கோபு அப்போஸ்தலனும் தேவனற்றவர்களாக வாழ்கிற யூதர்களாக இருக்கலாம், அவர்களையும் என்ன செய்கிறார்? கண்டித்து எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். அப்ப இந்த தேவனற்றவர்களாக இருக்கிற யூதர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் யார்? அவர்கள் தான் சதுசேயராக இருந்தார்கள். யாரு? சதுசேயர்கள்.
இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது எங்கடா ஒரு குறை கண்டுபிடிக்கலான்னு பின்னாலேயே போனாங்களே சதுசேயர், அந்த சதுசேயர் தான் அவர்கள். அப்ப அவர்கள் எல்லாம் என்ன எண்ணத்தோட தான் இருந்தாங்கன்னா, நாங்க பணக்காரங்களா வாழணும், அவ்வளவுதான் எங்க நோக்கம். அவங்களுக்கு கிறிஸ்துவை குறித்த வருகையை பற்றின காரியங்கள் எல்லாம் பெருசா இல்ல, நீதிமான்களாக வாழணுன்ற எண்ணம் எல்லாம் இல்ல. ஆகவே அப்படிப்பட்ட தேவனற்றவர்களாக இருந்தவர்களை, அந்த ஐஸ்வர்யவான்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த கடைசி நாட்கள்ல என்ன வரும்? கேளுங்கள், நிர்பந்தங்களின் நிமித்தம், உங்கள் மேல் வருகிற காரியங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? கஷ்டங்கள் வரப்போகுது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஐஸ்வர்யவான்களை பற்றி தான் அங்கு எழுதப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். அப்ப இந்த இடத்துல எல்லாம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு எல்லாம் சொல்லவே இல்லை. மனம் திரும்புறதுக்கு நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அந்த நாட்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. மனம் திரும்புவதற்கு ஏதுவான நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி மனம் திரும்புவதற்கெல்லாம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. நேரடியா என்னதான்? நியாய தீர்ப்பு தான் உங்க மேல வரப்போகுது. அதைத்தான் அறிவிப்பதற்கு ஏதுவான வசனங்களாக இந்த வாக்கியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இப்ப 2ஆம் வசனத்துக்கு வாங்க. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. தெய்வ பிள்ளை, இதை நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நம்ம தேவனுடையவர்களாக இராமல் வாழக்கூடாது. நாம் தேவனுடையவர்களாக ஜீவிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நாம் எல்லாரும் புறஜாதிகள் தான். நாம் எழுத்தின்படியான யூதர்கள் அல்ல. ஆனால் நாம் ஆவிக்குரிய யூதர்கள் என்று சொல்லும்படியாக தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் என்றால், பரலோக தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனமாக ரட்சிப்படைய பண்ணியிருக்கிறார் என்றால், நாம் தேவனுடையவர்கள் என்கிற கிருபையோடு வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் அற்றவர்களை போல ஜீவிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடையவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடையவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக கடைசி நாட்களிலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த உணர்வு எப்பொழுதும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமே, ஆனால் அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட தவற மாட்டார்கள். அவர்கள் தேவனோடு தேவனுடைய கற்பனைகளை நேசித்து தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை அடைந்து தேவனையே மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர் மேல் வைத்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டவர்களாகவே இருப்பார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. வந்துருச்சா? என்ன வார்த்தை வந்துருச்சு? கடைசி நாட்களிலே. என்ன வார்த்தை வந்துருச்சு? கடைசி நாட்களிலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமா 3 விதமான செல்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் 3 விதமான ஐஸ்வர்யத்திற்குரிய காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குட்ஸ். குட்ஸ் என்று சொல்லும் போது விலையேற பெற்ற பொருட்கள். 2வது கார்மெண்ட்ஸ், விலையேற பெற்ற துணிமணிகள். 3வது கோல்டு, பொன். இப்படி 3 விதமான விலையேற பெற்ற செல்வத்திற்குரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் அங்கே வஸ்திரம், பொன், வெள்ளி என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த தேவன் அற்றவர்களாக இருந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் இந்த 3 விதமான விலையேற பெற்ற செல்வங்களையும்
பதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன செய்தார்கள்? பதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை அவங்க உபயோகிக்கவே இல்லை. உபயோகப்படுத்தாம நீங்க விலையேற பெற்ற பொருட்களை எவ்வளவு காலத்துக்கு பதுக்கி வச்சாலும் அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா கெட்டு வீணாக கூடியதாகவே இருக்கும். எப்படி இருக்கும்? கெட்டு வீணாக கூடியதாகவே இருக்கும். அதை சொல்லும் வண்ணமாக தான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீங்க வஸ்திரங்களை எல்லாம் பதுக்கி வைத்தீர்கள், அதை நீங்க என்ன செய்யல? உபயோகப்படுத்தல. அதனால அதெல்லாம் பொட்டரித்து போகிறது, கெட்டு வீணாகிறது. அது மாதிரி நீங்க வெள்ளி பொன்னு அனைத்தையும் நீங்க என்ன செஞ்சீங்க? பதுக்கி வைத்தீர்கள். அதெல்லாம் என்ன செய்கிறது? துருபிடிக்கிறது. துருபிடிக்கிறது என்று சொல்லும் போது அது ஏதோ எழுத்தின் பிரகாரமாக துருபிடித்து போய்விட்டது என்று சொல்லப்படவில்லை. அது உங்களுக்கு ஒரு விலை மதிப்புள்ளதாக இருக்கவில்லை. என்னவா இல்லை? விலை மதிப்புள்ளதாக இருக்கவில்லை. நீங்க தங்கத்தை வச்சிருக்கலாம், வெள்ளிய வச்சிருக்கலாம், அதை உபயோகப்படுத்தினாதாங்க அது விலையேற பெற்றதா இருக்கும். அதை நீங்க உபயோகப்படுத்தாம சும்மா பதுக்கி வைக்கிறதுனால அது பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறது. அது உங்க வாழ்க்கையில விலையேற பெற்றதாக இருப்பதும் இல்லை. அப்ப என்னைக்கு ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோமோ அன்றைக்குதான் அது விலையேற பெற்றதாக மாறுகிறது. அந்த அடிப்படையில தான் எழுதுகிறாரு, உங்கள் பொன்னும் வெள்ளியும் என்ன செய்கிறது? துருபிடிக்கிறது. அப்ப அது எழுத்தின்படியாக துருபிடிக்கிறது என்று சொல்லப்படவில்லை, அது விலை மதிப்பற்று போய்விடுகிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதை வச்சிருக்கிறவங்களை அந்த விலையேற பெற்ற வஸ்திரங்களா இருக்கலாம், விலையேற பெற்ற பொன்னாய் இருக்கலாம், விலையேற பெற்ற வெள்ளியாய் இருக்கலாம், விலையேற பெற்ற பொருட்களாய் இருக்கலாம், அதை யார் பதுக்கி வைக்கிறார்களோ பதுக்கி வைக்கிறவர்களை அந்த விலையேற பெற்ற பொருட்கள் நாசப்படுத்துகிறதா? என்ன செய்கிறதா? நாசப்படுத்துகிறதா. அதை தான் அங்கே சொல்லுகிறார். அழித்து விடுகிறதாம். சொந்தக்காரர்களை என்ன செய்து விடுகிறது? அழித்து விடுகிறது. அந்த அடிப்படையில தான், கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த 2ஆம் 3ஆம் வசனத்தை யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். இப்பொழுது உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள துரு என்ன செய்கிறது? உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. அப்படின்னா இவங்க என்னங்க பண்ணியிருக்காங்க? இவர்கள் தேவனுடையவர்களாக வாழவில்லை, இவர்கள் அநீதி உடையவர்களாக நிறைய காரியங்களை பதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்களால அதை பயன்படுத்தவும் முடியல, உபயோகப்படுத்தவும் முடியல. அவங்க பதுக்கி வைத்ததெல்லாம் அவங்களுக்கே ஆபத்தாக மாறுகிறது. அவங்க வேணும்னா என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். சகைவை போல என் வீட்டிற்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி நான் எதையாகிலும் அநியாயமாக சம்பாதித்ததுண்டானால் அதை நான் சகையும் நாளத்தனையும் சொன்னாரு. ஆனா இந்த ஐஸ்வர்யவான்கள் நான் அநியாயமா சம்பாதித்ததை என்ன செஞ்சிடறேன்? கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்லி இருந்தா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனா சகையும் அன்னைக்கு என்ன பாட்டு பாடி இருப்பாரு? வீணான ஆசை வெறுத்தேனையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. அப்படி கற்பனை செஞ்சு பாக்குறேன். சகையும் அந்த பாட்டை தான் பாடி இருப்பாருன்னு. பிரச்சனை எளிதா முடிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பாரு, அந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா இந்த ஐஸ்வர்யவான்கள் பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கும், அதற்கேற்ற மாதிரி பதுக்கி வைத்தார்கள். அது அவர்களுக்கே கஷ்டத்தை கொண்டு வருகிறது. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை, அவர்களால் உபயோகப்படுத்தவும் முடியவில்லை. அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டங்களை கொண்டு வரக்கூடியதாக மாறிவிட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார். அப்ப
இந்த வசனத்தை இப்ப நம்ம 2 ஆங்கிள் பார்க்கலாம். என்ன ஆங்கிள்? எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கருணை செய்ய வேண்டியவர்களுக்கு, எப்படி கருணை செய்ய வேண்டியவர்களுக்கு, சேரிட்டபிள் ஆக்ட்ஸ், கருணை செய்ய வேண்டியவர்களுக்கு, அது புறஜாதியாராய் இருக்கலாம், யூதர்களாய் இருக்கலாம், கருணை செய்ய வேண்டியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தாக வேண்டும்? கருணை செய்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து வாழ்ந்திருப்பீர்களானால் இப்படி நீங்கள் தேவையற்ற விதத்திலே பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இராமல் போயிருந்திருக்காது. அது உங்களுக்கு அழிவையும் கொண்டு வந்திருக்காது. நீங்கள் மெய்யாகவே செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்தபடியால் எங்க உங்க பொக்கிஷங்களை டிரான்ஸ்பர் பண்ணி இருந்திருப்பீங்க? பரலோக ராஜ்யத்துல உங்க பொக்கிஷங்களை டிரான்ஸ்பர் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்ததுன்னா, இன்னைக்கு வாழ்ற நாட்களிலேயே நம்ம பொக்கிஷங்களை எல்லாம் பரலோக ராஜ்யத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருவோம், அது தேவனிடத்திலே சேர்த்து வைக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்ற எண்ணமுடையவர்களாக இருந்தவர்கள் யாரு? யூதர்கள் தான். யூதர்கள் தான் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தாங்க. இந்த பூமியில வாழும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களில நாங்க கருணை செய்ய வேண்டியவர்களுக்கு கருணை செய்வோமே ஆனால், தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு கொடுப்போமே ஆனால், பொக்கிஷங்கள் எங்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும்? பரலோகத்துல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும்ன்ற எண்ணம் உள்ளவர்கள் யாரா இருந்தார்கள்? யூதர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அதை நிராகரிக்கவில்லை, அந்த கருத்தை நிராகரிக்கவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு பரலோகத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க கருணை செய்கிறவர்களா இருக்க வேண்டாம். கருணை செய்கிற காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசல. இயேசு கிறிஸ்து பேசுறது என்னன்னா, டிரான்ஸ்பர் ஆஃப் அஃபெக்ஷன். என்னது? டிரான்ஸ்பர் ஆஃப் அஃபெக்ஷன். உங்க அன்பை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணுங்க, உங்க அஃபெக்ஷனை கொஞ்சம் என்ன செய்யுங்க? டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது அவங்க யூதனான்னு பார்க்காதீங்க, புறஜாதிகளான்னு பார்க்காதீங்க. அவங்க உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். நல்ல சமாரியன் வரும்போது பார்த்தாரா? அவன் புறஜாதியானா யூதனான்னு பார்த்தானா? இல்ல. ஆசாரியன் உதவி செய்யவில்லை. ஆனால் சமாரியன், எந்த விதத்திலும் உறவு முறைக்குட்படாத ஒரு சமாரியன், அவன் என்ன புறஜாதியானா யூதனானெல்லாம் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டிய மனிதன் என்பதை அறிந்து அன்பு காட்டக்கூடியவனாய் இருந்தான். டிரான்ஸ்பர் ஆஃப் அஃபெக்ஷன். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் சில புறஜாதிகள், எல்லா புறஜாதிகளும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. புறஜாதிகளாக இருந்தாலும் உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்கள் தகுதியுடையவர்களாய் இருக்கிறார்கள். டிரான்ஸ்பர் ஆஃப் அஃபெக்ஷன். யூதர்களாய் இருக்கலாம், எல்லா யூதர்களும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. உங்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு சென்று சேருவதற்கு ஏதுவாக கருணையை பெற்றுக்கொள்ள அவர்களும் தகுதியுடையவர்களாய் இருக்கிறார்கள். டிரான்ஸ்பர் ஆஃப் அஃபெக்ஷன். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். நீ அப்படி அஃபெக்ஷனை டிரான்ஸ்பர் பண்ணுவேன்னா உன்னுடைய பொக்கிஷம் உண்மையாகவே எங்கதான் இருக்கும்? பரலோகத்துலதான் இருக்கும். ஓ பொக்கிஷம் துருபிடிக்க மாட்டாது. ஓ பொக்கிஷம் உன்னை அழிக்காது. தேவையில்லாம பதுக்கி வைக்க மாட்ட. நீ பதுக்கி வைக்கிற காரியம் அழிவிற்கு ஏதுவாக உன் வாழ்க்கையிலே பிரதிகூலமாக காணப்படாது. நீ மெய்யாகவே தேவனுடையவனாய் இருப்பாய், மற்றவர்களையும் தேவனுடையவர்களாக்குவாய். நீதிமான்களாக காணப்படுவார்கள். நீதிமான்களுக்கு எதிராளிகளாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்கள், அதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். தேவனற்றவர்களாக இருந்தாலும் கடைசி நாட்களிலே தான் இருக்கிறார்கள். இப்ப அதனாலதான் நம்ம படிக்கிறோம். எங்க படிக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப அந்தி கிறிஸ்து நிறைய பேர் இருக்காங்களாம். இதெல்லாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாய் இருக்கிறது. அதனால அநேக அந்தி கிறிஸ்துகள் தேவன் அற்றவர்களாக இருக்கிறபடியால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். சரி, அதற்குரிய ரெஃபரன்ஸ் வசனங்களை தரேன், வாசிக்க நேரம் இல்லை, எழுதிக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்தது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்தது 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்தது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க வாஸ்து பாருங்க. 1 யோவான் 2:18, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று, அது யூதர்களாகவும் இருக்கலாம், புறஜாதிகளிலும் இருக்கலாம் அந்தி கிறிஸ்துக்கள். அதே போல தேவனுடையவர்களாய் இருக்கிற யூதர்களும் இருக்கலாம், புறஜாதிகளும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாய் இருப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் கடைசி நாட்களிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே மனம் திரும்புவதற்கு சமயம் இருக்காது. அது ஆக்கினை தீர்ப்பாக தேவனற்றவர்கள் மீது கடந்து வரும். அது யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி. சத்தியம் விளங்கிருச்சா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ரட்சிப்பின் நாட்களை என்ன செய்கிறோம்? பயன்படுத்திக் கொள்கிறோம். கிருபையின் நாட்களை என்ன செய்கிறோம்? பயன்படுத்திக் கொள்கிறோம். தேவனே, இன்னும் உம்முடைய வசனங்களை எந்த அளவிற்கு நாங்கள் கை கொள்ள வேண்டும், அதற்கு எங்கள் வாழ்வை என்ன செய்கிறோம்? ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி ஜீவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றேன் நான். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே சில அடையாளங்களை சொன்னார். சீஷர்கள் கேட்பாங்க. சீஷர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது தேவாலயங்களை எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போகும்போது ஆலயங்களை எல்லாம், எழுத்தின்படியான ஆலயங்களை எல்லாம் காட்டக்கூடியவர்களாக இருந்தபோது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவார். இதெல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப அதெல்லாம் கூட நிறைவேறுகிறதாக இருந்ததா இல்லையா? நிறைவேறக்கூடியதா இருந்தது. அதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்களாக காணப்பட்டது. ஏடி 66ஆம் ஆண்டு முதல் ஏடி 73ஆம் ஆண்டு வரை நடந்த யுத்தத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கடந்து வரக்கூடியதா இருந்தது. கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு 66 முதல் 77 வருடங்கள் நடந்த அந்த காலகட்டத்திலே நடந்த யுத்தத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் பெரிய நியாய தீர்ப்பு கடந்து வரக்கூடியதா இருந்தது. யார் மேல? ஐஸ்வர்யவான்களாய் இருந்த சதுசேயர்கள் மேல் அந்த நியாய தீர்ப்பு வரக்கூடியதா இருந்தது. நில எஜமான்களாக, லேண்ட் ஓனர்ஸாக இருந்த யூதேயா ஜனங்கள் மேல் அந்த நியாய தீர்ப்பு கடந்து வரக்கூடியதாக இருந்தது. அவங்க சேர்த்து வைத்திருந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்து போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறிட்டா இல்லையா? நிறைவேறக்கூடியதாக இருந்தது. பார்ஷியலாக அது ஃபுல்ஃபில் ஆகக்கூடியதாக காணப்பட்டது.
அது ஒரு பகுதியான நிறைவேறுதலாக காணப்பட்டது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அப்ப தேவனுடையவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் மாயமாலமானவர்களாய் இருக்கக்கூடாது. சதுசேயர்களை போல இருக்கக்கூடாது. பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோட மட்டும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள். எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள். இது கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பெயரளவுக்கு யூதர்களாய் இருக்கக்கூடாது, உண்மையான தேவனுடைய யூதர்களாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவங்களை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வர நியாய தீர்ப்பு கடந்து வரக்கூடியதாகவே இருக்கும். தெய்வ பிள்ளையே, இப்ப முதல்ல நான் சொன்னேன், அவங்க பண்ண பிரச்சனை என்ன? இந்த ஐஸ்வர்யவான்கள் பண்ண பிரச்சனை இல்ல, பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கல. அது அவங்களுடைய பெரிய பிரச்சனை. அது ஏன் அந்த பிரச்சனை வந்ததுன்னா, அவங்க தேவன் மேல விசுவாசம் வைக்கல. பணத்தை மட்டும் எப்படியாவது என்ன செய்யணும், பெருசா சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணத்தோட மட்டும் வாழ்ந்துட்டாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்றத பார்க்கலாம். அதை தான் 4ஆம் வசனத்துல படிக்கிறோம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அங்க ஒரு காரியம் படிக்கிறோம், சேனைகளின் கர்த்தருடைய செவிகளில் எட்டினது. இந்த சேனைகளுடைய கர்த்தர் என்று சொல்லும் போது லார்ட் ஆல்மைட்டி சாபோத். ஹல்லேலூயா. இந்த ப்ராஃபெட்டிக்கல் ரைட்டிங்ஸ்ல அதை நம்ம படிக்க முடியும். சேனைகளின் கர்த்தர் சாபோத், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், the Lord all sovereign, omnipotent, supremacy, தலைமை அதிகாரம் உள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அதான் சேனைகளின் கர்த்தர். அவருடைய காதுகளிலே என்ன செஞ்சிருச்சான், போய் அந்த ஐஸ்வர்யவான்களுடைய, தேவனற்றவர்களாக வாழ்கிற ஐஸ்வர்யவான்களுடைய அநீதி எட்டிருச்சான். அவங்க செஞ்ச அநீதி என்ன? அவங்க வேலைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை என்ன செய்யல, கொடுக்காம அநியாயமா அதையும் அவங்களுக்குன்னு எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க வயல்கள்ல வேலை பார்த்த கூலிக்காரங்க இருக்காங்களே, அவங்களுடைய கூலியெல்லாம் அவங்க நியாயமா கொடுக்காம அதையும் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஆகவே அந்த கூலிக்காரர்கள் அறுத்தவர்களுடைய கூக்குரல் எல்லாம், ஒரு நீதியுள்ள தேவன் இருக்கிறாரே, ஆம்னிபோட்டன்ட், சுப்ரீமசி, தலைமை அதிகாரம் உள்ள தேவனுடைய காதுகளிலே போய் எட்டி விட்டது. The Lord of hosts, the Lord all sovereign. ஹல்லேலூயா. இதெல்லாம் ப்ராஃபெட்டிக்கல் ரைட்டிங்ஸ்ல பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய காதுகளிலே போய் எட்டிருச்சு. அப்ப தேவன் சும்மா இருப்பாரா? அவர் நீதியுள்ள தேவன்னா அவர் என்ன செஞ்சாகணும்? அவைகளுக்கெல்லாம் நீதி செய்தாக வேண்டுமே. ஆகவே அவரால் என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியல. இந்த மாதிரி இந்த சேனைகளுடைய கர்த்தர் அவருடைய செவிகளிலே போய் எட்டிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற சில வேத வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன், எழுதிக்கோங்க. வாசிக்க நேரம் இல்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வீட்டுல போய் ஒரு வாரம் நல்லா தியானிக்கலாம் நீங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அடுத்தது, காயின் ஆபேலுடைய ரத்தத்தை என்ன செய்தான், சிந்த வைத்தானா, கொலை செய்தானா? யாருடைய காதுகளில் போய் எட்டுது? தேவனுடைய காதுகளிலே போய் எட்டினது. அங்கேயா தான் எழுதப்பட்டிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக ஆபேலுடைய ரத்தம் பேசக்கூடியதா இருந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே மாதிரி சோதோம் கொமோரா தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய ஜனங்கள் துன்மார்க்கமாக ஜீவித்த போது கூக்குரல், அந்த காரியங்கள் எல்லாம் யாருடைய செவிகளில் எட்டினது? சேனைகளின் கர்த்தருடைய செவிகளில் எட்டினது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 18:20, ஆதியாகமம்
19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிரமாணம் என்னவென்றால், வாசிங்க. உபாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், உபாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்கள். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. கூலிக்காரனை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்க கூடாது. கூலிக்காரனை ஒடுக்காயாக. என்கிட்ட யாராவது வேலை செய்யறாங்கன்னா நான் சொல்லிடுவேன், நீங்க செய்கிற வேலைக்குரிய கூலி ₹1 கூட நான் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்னு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த பிரமாணம் இருக்கிறது. உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அடுத்த வசனம் 15. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவனுக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அவன் செய்த வேலைக்குரிய கூலியின் மேல ஆவலாய் இருக்கிறானே. அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். யாரை நோக்கி முறையிடுவான்? கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாய் அது என்னவா மாறிடும்? அது உனக்கு பாவமா மாறி. தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்தார்கள்? அவங்க வயல்கள்ல வேலை பார்த்த கூலிக்காரர்களுக்கு என்ன செய்யல? சரியா கூலி கொடுக்கல. அதையும் அவங்களுக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க? வஞ்சித்து எடுத்துக்கொண்டார்கள். இது 2வது பாவம். முதல் பாவம் என்ன? தங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கல. அது முதல் பாவம். 2வது பாவம், அவங்க வயல்கள்ல வேலை பார்த்த வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய சரியா என்ன செய்யல? கொடுக்கல. அது ஒரு 2வது அநீதியான காரியமாக மாறிவிட்டது. தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நியாய தீர்ப்புக்கு என்ன செய்ய முடியாது? தப்பிக்கொள்ள முடியாது. நம்முடைய தேவனுடைய ஒரு குணாதிசயம், கேரக்டர் ஆஃப் காட் என்ன என்பதை தான் இந்த வசனத்திலே படிக்கிறோம். சேனைகளுடைய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். கேரக்டர் ஆஃப் காட். நம்ம சொல்றோம் நல்லவர், வல்லவர், போதுமானவர், பரிசுத்தர், ஹல்லேலூயா, மகிமை உள்ளவர்னெல்லாம் சொல்றோம்ல. அது மாதிரி இங்க ஒரு கேரக்டரை யாக்கோபு அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். The Lord of hosts, Lord Almighty, God's omnipotence and supremacy. அதையெல்லாம் குறிப்பிடும் வண்ணமாக தான் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்? சேனைகளுடைய கர்த்தர் என்று. அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? அநீதி செய்கிறவர்களை உணர்த்துவியாதிருப்பாரோ? மனம் திரும்புறதுக்கு என்ன கிடைக்காது? டைம் கிடைக்காது. அதனாலதான் சொல்றாரு, இன்னைக்கு கிடைச்ச நாள்லயே உன்னால செய்ய முடிஞ்ச நீதியை நீ என்ன செஞ்சு நிறைவேற்றிரு. இன்னைக்கே நீ என்ன செய்ய? பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப 5ஆம் வசனத்திற்கு வருவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூமியிலே நீங்கள் யாரு? தேவனற்றவர்களாக வாழ்ந்த ஐஸ்வர்யவான்கள். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை என்ன செய்தீர்கள்? போஷித்தீர்கள். என்னங்க கொழுத்தவைகளை அடிக்கும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் என்ன தெரியுமா? சிலர் வீட்டுல ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்க, நல்ல ஆகாரம் போடுவாங்க, நல்ல தீனி போடுவாங்க, நல்லா அது வளர்ந்து கொழுத்து நல்லா இருக்கும்போது என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு பண்டிகை நாள் வரும்போது இருக்கிறதுலயே நல்ல கொழுமையா இருக்கிறத தான் எடுத்து என்ன செய்வாங்க? அடிச்சு, இன்னைக்கு என்ன குழம்பு வைப்போம்? சிக்கன் குழம்பு. இன்னைக்கு என்ன குழம்பு வைப்போம்? மட்டன் குழம்பு. சிலர் அதுல நாங்க பீஃப் சாப்பிட போறோம். என்னது? பீஃப் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டோம். ஹோட்டலுக்கு போனா தெரியும், கொழுமையானவைகளை எல்லாம் என்ன செய்வாங்க? அடிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த ஐஸ்வர்யவான்கள், தேவனற்றவர்களாக வாழ்ந்த ஐஸ்வர்யவான்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்கல, கருணை காட்ட வேண்டியவர்களுக்கு கருணை காட்டல, நீதிமான்களுக்கு எதிர்த்து நின்றவர்களாய் இருந்தார்கள். பரலோகத்தை பற்றின சிந்தை இல்ல,
பரலோகத்தின் தேவன் யார் என்பதை குறித்து அறிகிற அறிவை அடைய வேண்டும்ன்ற எண்ணமும் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா களஞ்சியத்தை இழுத்து பெருசாக்கணும். அவங்களுக்கு என்னன்னா அதை பெரிதாக்கி கொண்டே போக வேண்டும். அவங்க கடைசி நாட்களிலே வாழ்கிறார்கள் என்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரப்போகுது, அதுக்கு முன்னால ஒரு நியாய தீர்ப்பும் உண்டாகுன்ற எண்ணமும் இல்லாம வாழ்ந்துட்டாங்க. அவிசுவாசிகளா இருந்துட்டாங்க, பேரளவுக்கு கிறிஸ்தவங்களா இருந்துட்டாங்க. உண்மையான நீதிமான்களின் சந்ததியாக விசுவாசிகளாக இருக்குல்ல. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க எப்படி வாழ்ந்தா என்ன, ஏழைகள் இல்ல, அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது, காசு செலவழிக்க முடியாது, அவங்க ஏழைகள் இல்ல, அவங்க எங்க போய் என்ன நியாயத்தை கேட்டுருவாங்க, அங்க போனாலும் எங்க ஆளுதான் இருக்கான், இங்க போனாலும் எங்க ஆளுதான் இருக்கான், நீ எங்க போய் நியாயத்தை வாங்க போற அப்படின்னு எண்ணுகிறவர்களா இருப்பார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஜபத்தை, முறையீட்டை, விண்ணப்பங்களை எங்க சொல்லிட்டு இருக்காங்க, தேவனிடம். அந்த தேவன் யார்? சேனைகளுடைய கர்த்தரிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எண்ணவில்லை. ஆகவே ஒரு நாள் வரும்போது, அந்த கடைசி நாள் வரும்போது, நியாய தீர்ப்பு நாள் வரும்போது மனம் திரும்புறதுக்கு நேரம் இருக்காது. சடுதியாய் வருகிற நியாய தீர்ப்புல அவர்கள் சகலத்தையும் இழந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். நிறைய பாட்டெல்லாம் எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், பாடுறதுக்கு நேரம் இல்லை, பாடினா ஒரு எழுப்புதல் உண்டாகும். பிரேசலா, நீங்களே எழுப்புதலை உண்டாக்கிக்கோங்க. உங்களுக்கு மனதுல வர்ற பாடலை இப்ப பாடிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொழுத்தவைகளை அடிக்கும் நாள். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் பூமியிலே சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அழிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கு அப்படின்றத அறியாமலேயே அதற்கு நேராகவே பள்ளத்தாக்கில இறங்கி நடக்கிறது போல, சில மிருகங்கள் எப்படி பள்ளத்தாக்கில இறங்கி நடக்கும், மலை இடுக்குகளிலே இருக்கக்கூடிய பாதைகள்ல எப்படி நடக்கும், அப்படி அவங்க போய் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மிருகங்கள் செல்வதை போல சென்றவர்களா இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, அழிக்கப்படுவதற்கென்று போகிறார்கள் என்பதை அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அததான் அங்க யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில். அதாவது ஒரு அழிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்குன்னு தெரியாம பள்ளத்தாக்கின் வழியிலே செல்கிற மிருகங்களை போல, மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வழிகள் இருக்குமே, அது வழியா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நடந்து போயிருந்திருக்காங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எரேமியா 7:32. அங்கே நாம் படிக்கிறோம், ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கென்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போகும் மட்டும் சவங்கள் அடக்கம் பண்ணுவார்கள். பாத்தீங்களா? ஏசாயா 34ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, ஏசாயா 34ஆம் அதிகாரம் 2-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கேயும் கொலைக்கு ஒப்புவிக்கப்படுகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அந்த 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் போது, ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. அதுல இருந்து யார் என்ன செய்ய முடியாது, தேவனற்றவர்கள் தப்புவிக்கப்பட முடியாது என்பதை சுட்டி காட்டக்கூடிய வேத வசனங்களாக காணப்படுகிறது. நியாய தீர்ப்பின் நாளை காண்பிக்கக்கூடிய கருத்துடைய வசனங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப 6ஆம் வசனத்துக்கு வருவோமா? யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, நீதிமானை நீங்கள் என்ன செய்தீர்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தீர்கள். நீதிமானை என்ன செய்தீர்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். இது 3வது பாவம். இது எத்தனாவது பாவம்? 3வது பாவம். அதனால்தான் நான் ஸ்டார்டிங்லயே செய்தியினுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு
அந்த தேவனற்றவர்களாக இருந்த ஐஸ்வர்யவான்கள் செய்த பாவங்கள் என்ன, அதனால் உண்டாகிற நியாய தீர்ப்பு எப்படி வந்தது என்பதை குறிப்பிட்டேன். மூன்றாவது பாவம் என்னன்னா, நீதிமானை கொலை செய்தார்கள். இப்படி எடுத்துக்கலாம், பேர் கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கொலை செய்தார்கள், தேவன் அற்ற யூதர்கள் உண்மையான யூதர்களை கொலை செய்தார்கள், தேவனற்ற புறஜாதிகள் உண்மையான யூதர்களை கொலை செய்தார்கள், தேவனற்ற யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளை கொலை செய்தார்கள். இப்படி நிறைய காம்பினேஷன் போட்டுக்கோங்க, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். இப்படி நீங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அநீதி உள்ளவர்கள் நீதிமான்களை என்ன செய்தார்கள், கொலை செய்தார்கள். இங்க முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர் 6ஆம் வசனம், நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை. இந்த நீதிமான் யார் தெரியுமா? இவர்தான் இயேசு கிறிஸ்து, ரைச்சஸ் மேன். இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை நீங்கள் என்ன செய்தீர்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். சரி, இது முதல் கருத்து. இரண்டாவது என்னன்னா, அந்த லைன்ல வர்றவங்க இருக்காங்கல்ல, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே வருகிற நீதிமான்கள் இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, இரத்த சாட்சியா மரித்தது நீதிமான் ஸ்தேவான். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தார். சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்திலே அவனுடைய வஸ்திரங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அவங்களுடைய இரத்தம் எல்லாம் அநீதியாக சிந்தப்பட்டதே. அவர்கள் எதிர்த்து நின்றார்களா? அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லையே. பிரைஸ் தி லார்ட். நான் சில ரெஃபரன்ஸ் வசனங்களை தரேன், நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களும் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து உண்மையான கொலைகாரனை, கொலை செய்யப்பட வேண்டியவனை என்ன செஞ்சாங்க, விடுதலை ஆக்கினாங்க. பரபாசை விடுதலை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை கொல்லும் என்று சொன்னார்கள். அவங்கெல்லாம் யாரு? சதுசேயர்கள், தேவனற்றவர்களாக வாழ்ந்த ஐஸ்வர்யவான்கள், நீதி நியாயங்களை வெறுத்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பகைஞராக காணப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தேவானுடைய பிரசங்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். ஸ்தேவானுடைய பிரசங்கம் அப்படி இருந்தது. அதனாலதான் அவனை என்ன செஞ்சாங்க, கல்லெடுத்து எரிஞ்சாங்க. ஸ்தேவான் தன்னுடைய ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே ஒப்புவிக்க கூடியவராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் 22:14. இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் படி பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், நீதிமானை என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க. சரி, அந்த கான்டெக்ஸ்டுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது என்னன்னா, அந்த லைன்ல வர்ற நீதிமான்கள் இருக்காங்கல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக, விசுவாசிகளாக, கிருபையை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஸ்தேவான், இப்படி அநேக பரிசுத்தவான்கள் அநீதியாக கொல்லப்பட்டார்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஆபேலும் அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன செஞ்சார், கொல்லப்பட்டார். இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யலையா, எதிர்த்து நிற்கலையா. அவங்கள்ட்ட எப்படி எதிர்த்து நிற்கல, மாம்சீக பிரகாரமாக என்ன செய்யல, எதிர்த்து நிக்கல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிரமாணம் இருந்தது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அந்த பிரமாணம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் அந்த பிரமாணம் இருந்தது சொல்லுங்க? ஏன் அந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்துல? சொல்லுங்க. சகோதரர் சொல்றாரு, அது ஒரு லிமிட். ஒருத்தன் ஒரு பல்ல உடைச்சா
அந்த லிமிட்டோட நின்றுக்கணும். நீயும் இன்னொரு பல்ல என்ன செய்யலாம், உடைச்சவனுக்கு உடைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது என்னன்னா, அந்த பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் நீதி சரி கட்டப்பட வேண்டும். என்னது? நீதி சரி கட்டப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு செய்யப்படுகிற அநீதி இனி நடக்கக்கூடாது. மனிதன் ஒரு அநீதியை கண்டு அமைதலாக இருக்கக்கூடாது, செயல்படாமல் இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா நாளடைவுல அந்த பிரமாணங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு நீதிமான்களை எல்லாம் ஒடுக்கக்கூடியவர்களாகவும் துன்புறுத்தக்கூடியவர்களாகவும், அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா மட்டும் பணத்தை கொடுத்து சரி கட்டுகிறவர்களாகவும் இருந்தார்கள். அதனாலதான் அந்த பிரமாணத்தை நாளடைவுல அது நீதி நியாயம் நிலைநாட்டப்படுவதற்கு ஏதுவாக தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு பயன்படுத்துகிறவர்களாக இராமல் போனபடியினால அதை சில தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு சாதகமாக என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், சரிப்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்திற்குள்ள எல்லாம் வந்து அநீதியாக அதை பயன்படுத்தினதுனாலதான், வன்முறை செய்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தினதுனாலதான் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, நீங்களே நீதியை சரி கட்டுகிற நிலைக்கு வர வேண்டாம், வன்முறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள வேண்டாம், மாம்சீக பிரகாரமாக எனக்கு நீ இதை செஞ்சியா பதிலாக நானே உனக்கு நீதி செய்கிறேன்ற அந்த ஒரு தவறான வழிமுறைக்கு வர வேண்டாம் சொல்லிட்டு தான் அவர் என்ன சொன்னாரு, உன் கன்னத்திலே ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டிக்கொடு. அது ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தமா இருக்கிறது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டி கொடுன்ற வசனத்திற்கு ஒரு அர்த்தம் அதுதான். நீ வன்முறை செய்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டாம். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அந்த காரியத்தை என் கையில ஒப்படைச்சிரு. அவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர், உன் கூக்குரலை கேட்கிறவர். அவருடைய கணக்குல அதெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு நாள்ல அதுக்கு அவர் என்ன செஞ்சிருவாரு, ஒரு ஆக்கினை தீர்ப்பை அந்த அநீதியாய் நடந்தவர்களுக்கு, தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் மேல் அந்த ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னை அறியாமலேயே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்றார். அது என்னன்னா, யாக்கோபு அப்போஸ்தலனும் ஒரு நீதிமான் தான். யாரு? யாக்கோபு அப்போஸ்தலனும் ஒரு நீதிமான் தான். அவருடைய சொந்த முடிவும் அப்படிதான் இருக்க போகுது. அத தீர்க்க தரிசனமாக அவரை அறியாமலேயே சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப நம்ம அந்த வசனத்தை வாசிப்போமா? வாசித்து முடிப்போம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருமே, இந்த நீதிமான்கள் எல்லாருமே யாரு? இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், ஸ்தேவானா இருக்கலாம், அவருடைய அடிச்சுவடுகளிலே வந்த இரத்த சாட்சிகளாய் இருக்கலாம். இவங்க எல்லாமே மாம்சத்தின்படி வன்முறை செய்கிறவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் அந்த விதத்திலே எதிர்த்து நிற்கவில்லை. ஆனா அவங்களுடைய காரியங்களை எல்லாம் யாரிடத்துல காணப்பட்டது? தேவனுடைய கணக்கிலே காணப்பட்டது. அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவரோடு பாடுகளை சகிப்போமையானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். இன்னொன்று, அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அமைந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் எல்லாரும் கடைசி நாட்களிலே வாழ்ந்த நீதிமான்களை போல இருந்தாலும் பரலோக பிதாவிற்கு மகிமையை சேர்க்கிறவர்களாய் இருந்தார்கள். எழும்பி நிற்போமா? நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுகிறது? நாம் நீதிமான்களாக காணப்பட வேண்டும், நீதிமான்களுடைய சந்ததிகளாக காணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற விதத்தில் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி வாழும் போது வருகிற பாடுகளை சகிக்க வேண்டும்.
பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலத்திலே வாழ்கிற தேவனற்றவர்களாக காணப்படுகிற ஐஸ்வர்யவான்கள் மேல் வருகிற ஆக்கினை தீர்ப்பு காணப்படுகிறது என்பதை அறிந்து நீங்கள் அப்படிப்பட்டவர்களை கண்டு அவர்களை போல மாறி போகாதபடி உங்களை ஒரு நீதிமான்களுடைய குடும்பமாக வாழ்வதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலேயும் தேவாவியானவர் உங்களுக்கென்று எடுத்துரைத்த சத்தியத்திற்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். கர்த்தாவே, உம்முடைய சகோதரராக, உம்முடைய சகோதரியாக கர்த்தாவே நான் காணப்படுகிறேன். உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. உம் மீது வைத்த விசுவாசத்தை ஹல்லேலூயா அடிப்படையாக கொண்டு உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு ஜீவிப்பேன் கர்த்தாவே. உம்மை மறந்து நான் வாழ மாட்டேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்திற்கே மகிமை கொண்டு வருவேன் கர்த்தாவே. நீதிமான்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம் கர்த்தாவே. அநீதி எங்கள் வாழ்க்கையிலே இராது கர்த்தாவே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் கருணை காட்ட வேண்டியவர்களுக்கு கருணை காட்டி ஜீவிப்பீர்கள். ஒரு தலபலவரதமுதலவே உங்களிடத்திலே வேலை செய்கிறவர்களுக்கு கூலியை சரியாக கொடுத்து பாவம் செய்யாதவர்களாய் இருப்பீர்கள். இன்னொன்று, நீதிமான்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். மெய்யாகவே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீதிமான்களுடைய குடும்பங்களாக காணப்படுவீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, யாக்கோபு புத்தகத்திலிருந்து ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லப்பட்ட ஆண்டவரே 3 விதமான ஆலோசனைகளை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஆலோசனையின் மூலமாக நாங்களும் ஆண்டவரை கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனையை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விலையேற பெற்ற இரத்தத்தினால ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்து ஆவிக்குரிய யூதர்களாக கர்த்தரை எங்களை மாற்றி இருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கவும் ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியாய் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் தேவன் அற்றவர்களைப் போல ஜீவிக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு நீர் பகிர்ந்தளித்த பொக்கிஷங்களை எல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கத்தக்கதாக ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே செய்ய வேண்டிய நன்மைகளை சரியாக செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள நாட்களை, இரட்சிப்பின் நாட்களை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே ஐஸ்வர்யவான்கள் சொல்லப்பட்ட அநீதியான கூலி கொடுக்கிறது அநீதியான காரியங்களை குறித்து இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். அப்படியாக கூட ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களை போல இராமல் ஆண்டவரே பரலோக சிந்தையற்ற கர்த்தரை அறிகிற அறிவற்ற நீதிமானை எதிர்த்து காணப்படுகிற கடைசி நாட்களை குறித்த எண்ணமற்று காணப்படுகிற ஐஸ்வர்யவானை போல இராமல் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் நீதியான காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக ஐஸ்வர்யவான்கள் நீதிமானை கொலை செய்தார்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் செய்தி ஆண்டவரை கேட்டபடியாக அப்படியாக ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை போல, ஸ்தேவானை போல, அப்போஸ்தலர்களை போல, இரத்த சாட்சிகளை போல ஆண்டவரே மாம்சத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் ஆலோசிக்காமல் ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி பரலோக பிதா மகிமையடையத்தக்கதாக ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய, ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கை வாழ, அதன்படி பிழைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட செய்திக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கவும், நீதியான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் செய்யவும், அப்படியாக ஆண்டவரே நாங்கள் மாம்சத்தின்படி எதையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆலோசிக்காமல் மாம்சத்தின்படி போரிடாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்ந்து பிழைத்து அதன் மூலமாக தேவநாம மைமைப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஆண்டவரே எங்கள் சபை முழுவதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். அப்படிப்பட்ட தெய்வீக ஐஸ்வரியத்தோடு வாழ்கிற நீதிமான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.